என்னையா இது? ஒரு மட்டு மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க? விசேஷமாயா இது? நம்மெல்லாம் மனுஷங்க தானையா? என்ன விசேஷம் நடந்தாலும் ஏதாவது பிரச்சனையை பிடிச்சிட்டு மல்லு கட்டிட்டு அனுப்பீங்களா? நீங்க யாரும் சேரவே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆளாளுக்கு ஒரு தசை பார்த்து போங்கயா. மாயாண்டி, உன் மனசுக்கு நீ நல்லது நினைச்சுதான் இங்க வந்த. ஆனா நீ சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாருக்குமே மனசு இல்லையா? நாகலாபுரத்து பிரசிடென்ட்ங்கிற முறையிலையும் மஞ்சமலையோட பங்காளிங்கிற முறையிலையும் உன் குடும்பத்துக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. போங்கய்யா, மறுபடியும் விட்டு குத்து ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் புறப்படுங்க. ஏப்பா மாயாண்டி, நீ ஏதோ கூப்பிட்டங்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்தோம். இவன் இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் நாம இங்க இருக்க வேணாயா, போயிடலாம். தேவையாங்க? நமக்கு இதெல்லாம் தேவையா? இப்படி எல்லாம் நடக்குங்கிறதுனால தானே நாம இந்த விசேஷத்துக்கே வர வேணாம், நமக்கு யார் வரவும் வேணான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கிய? 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த மாதிரி வேற ஏதாவது வெட்டு குத்து இங்க நடந்தா நாங்க என்னங்க பண்ணுவோம்? எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. எங்களுக்கு நீங்க முக்கியங்க. வாங்க போலாம். இவங்க யாரு வேணாங்க, வாங்க போலாம். வாங்க ஜியா போலாம். வாங்க மாயாண்டி, ஐயா போயிடலாம். வாயா போலாம். வாங்க ஜியா. ஏண்டா சட்டப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி நான் சொத்தை பிரிச்சு கேட்டா நீங்க உரிமை இருக்கு உறுதி இருக்குன்னு சொல்லி என் மகளைய பரிசம் போட கேப்பீங்களா? இல்லை சின்ன மைனரு, நான் ஒத்த கையோட இருக்கிறதுனாலதான் அசால்ட்டா நினைச்சேன் கீழே தள்ளிவிட்ட. இப்போ சொல்றேன்டா, சவால் விட்டு சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்க. உன் முகர கட்டைக்கு உன் அப்ப என்கிட்ட வந்து என் மகளை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்பானா? உன் அப்ப முகத்துல கரிய பூசுறதுக்கு சமமா? எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள வேற ஒரு மாப்பிளை பார்த்து என் பூங்கொடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என் பேரு மஞ்சமலை இல்லடா. உங்களுக்கு என் வீட்டுல சம்பந்தம் கேக்குதா? சம்பந்தம் எம்பிட்டு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து சம்பந்தம் பேசுவேன். உங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ள என் மகளை நான் கட்டி கொடுக்கறேன்டா. சின்ன மைனரே, நீ உங்க அப்பனுக்கு பிறந்த உண்மைனா இந்த கல்யாணத்தை தடுத்து பாடுறா, பார்க்கலாம். பாத்துலாம் வாங்கடா.
பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா? அம்மா அழுகுறாங்க பாத்தீங்களாப்பா? இப்ப சந்தோஷமாப்பா? சந்தோஷமா? என்னமோ அவங்க வீட்டுல விசேஷம் வச்சுட்டாங்களா? தாய் மாமே சீரை நான் தான் செய்வேன்னு சொல்லி அந்த உறவை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல மாமா, இவங்க சாதாரணமான ஆள் இல்ல, அப்பா 10 வருஷமா ஜெயில இருக்கிறது காரணமானவங்கன்னு. இத்தனை வருஷம் அப்படியே கமுக்கமா இருந்துட்டு திடீர்னு இப்ப உறவு கொண்டு வர்றீங்க. இதுல என்னமா வில்லங்க இருக்குன்னு நான் அப்பவே சொன்னேன்ல மாமா. என்ன யாராவது நம்புனீங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. பா, அவங்க நம்ம சொந்தத்தை மதிச்சு உங்களை அந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்க நினைச்சீங்களா? நம்ம சொத்து மதிப்பெல்லாம் கணக்கு போட்டு நம்ம கிட்ட இருக்கிற காசையும் சொத்தை இப்படிங்கிறதுக்கு தான் அவங்க திட்டம் போட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே கேட்டானா அவன்? நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா வெயிலும் மழையும் பார்க்காம ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி சேர்த்த சொத்துப்பா இது. அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் மட்டும் லேசில வந்து பங்கு கொடுக்கன்னு கேட்பாங்களா அவங்க? இனிமே எவனாவது மாமே மச்சன் தங்கச்சின்னு சொல்லி இந்த வீட்டு பக்கம் வரட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு தானே நாம இந்த விசேஷத்துக்கு கண்டிப்பா போகணுமான்னு மதனி கேட்டாங்க. வெட்டி விட்ட உறவை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கணுமான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டாங்களே. நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுன்னு. என்னத்தான் நீங்க இப்படி பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அது நம்ம வீட்டுக்குள்ள ஒத்தாளா இருந்து அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அது நினைக்க கூடாதுன்னு தானே தாய்மாம சீரை செய்யணும்னு நம்ம சியா நினைச்சாரு. நாம சொந்தத்தை எதிர்பார்த்து போனோம், ஆனா அவங்க சொத்தை பத்தி பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலையேதா. சரி மாமா, சொந்தத்தை நினைச்சுதான் போனோம். பதிலுக்கு அவங்க சொத்தை கொடுங்கன்னு கேட்டாங்கல்ல, நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இல்லங்க, எங்களுக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லங்க, என்னமோ யாரோ எப்படி அந்த விசேஷத்தை நடத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வந்திருக்கணும்ல. எதுக்கு மாமா அவங்க கிட்ட போய் ஒரு சம்மந்தம் பேசினாரு? அவன் என்கிட்ட சம்மந்தம் பேசுறதுக்கு முன்னாடி அப்பா இங்க இருக்கிற கலந்து பேசினாரா? இல்ல எங்க அம்மாட்ட கேட்டாரா? இல்ல என்கிட்ட தான் கேட்டாரா? சொல்லுங்க மாமா.